அதுக்கு பதிலாக கத்தர் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா அக்னாலேஜ் பண்ணி நன்றி சொன்னீங்கன்னா துதியா வெளியே வந்துடும். துதியா வெளியே வர வர உங்க ஃபெய்த் லெவல், விசுவாச அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆகையால் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேங்க்ஸ் பண்ணுறோம், நன்றி செலுத்துகிறோம் என்றால் ரெண்டு காரியம், முக்கியமான காரியம். அதன் அடிப்படையில் தான் தேங்க்ஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் பண்ணுகிறேன் முதல் காரியம், நன்றியோடு இருக்கேன். நன்றியோடு இருந்தால் தான் நான் தேங்க்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது காரியம், என் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்லாம் கர்த்தரால் ஏற்பட்டது என்பதை நான் அக்னாலேஜ் பண்ணணும். இது ரெண்டு இருந்தால் தேங்க்ஸ் பண்ண முடியும். முதல் காரியம், நன்றியோடு இருந்தால் தான் தேங்க்ஸ் பண்ணுவீங்க. சிலருக்கெல்லாம் என்ன தான் செஞ்சாலும் தேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க நன்றியோடு இல்லை. இன்னொன்று காரியம், அது கர்த்தர் செய்ததோ அல்லது ஒரு மனிதன் செய்ததோ என்பதை அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. நன்றியோடு இருக்கணும். ரெண்டாவது காரியம், அதை அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ண அங்கீகரிக்கணும். அதை நான் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து நான் சோத்திரத்திலே வாழ வேண்டும் என்றால் அதை நான் நினைவு கூறணும். அதை நான் மறந்துட்டேன்னா நான் தேங்க்ஸ் பண்ண மாட்டேன். நான் நன்றி சொல்லணும்னா நான் நன்றியோடு இருக்கணும். ரெண்டாவது காரியம், இது கர்த்தர் எனக்கு செய்த ஒரு தயவு என்பதை நான் அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு செய்ததெல்லாம் நான் நினைவு கூறணும். அப்படி நினைவு கூர்ந்து அங்கீகரிக்கும் பொழுது வாயை திறந்து தேங்க்ஸ்னு வாயில வருது, வரணும், வெளியே வரணும். நன்றியோடு இருப்பது வேற, கிராட்டிடியூடோடு இருப்பது வேற, அது நன்றி உணர்வோடு இருப்பது வேற. நன்றி உணர்வோடு இருப்பது ஒரு நிலை, வாயை திறந்து தேங்க்ஸ் சொல்லுவது ஒரு நிலை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் சத்துருவின் கையினால் மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் இருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் எண்ணி பார்த்து, கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், இது கர்த்தர் கொடுத்திருக்க வெற்றி என்று எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற மக்கள் இருக்காங்க. நீங்க நன்றி சொல்லலை, இது அங்கீகரிக்கல, நன்றி சொல்லலைன்னா நீங்க அப்படி நிலையில் இருக்க முடியாது. அடுத்த ஸ்டேஜில் ஒரு வேக்கம் உள்ள உலகம், ஒரு வெற்றிடம் உலகம். அதை அங்கீகரிக்காம நினைவு கூறாமல் இருந்தீங்கன்னா நன்றி அறியாதவர்களாக நீங்க மாறுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அன்தேங்க்ஃபுல் மோடுக்கு போவீங்க. அந்த வெற்றிடம் அப்படி இருக்காதுங்க. நீங்க நன்றி சொல்லாம ஒரு இருதயத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அந்த வெற்றிடம் காலி ஆயிடுச்சு. அந்த இருதயம் நன்றி அறிதல்லாத ஒரு இருதயமா மாற ஆரம்பிச்சிடும். அதனால தேங்க்ஸ் பண்றது முக்கியம். நன்றி அறிதல் இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும். நன்றி உணர்வு மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு என்று அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல, நன்றி நினைவு கூறுகிறவனா இருக்கணும். நான் நினைவு கூர்ந்ததான் அங்கீகரிப்பேன். அங்கீகரிச்சேன்னா நினைவு கூறு மனதை வச்சிருப்பேன். நான் சொன்னது புரியுதா இல்லையா? நினைவு கூறணும். அப்புறம் இது கர்த்தர் செய்ததான் அங்கீகரிக்கும் பொழுது நான் தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன். கர்த்தர் செய்ததெல்லாம் நான் மறந்துட்டேன்னா முதல் காரியம், அதை எனக்கு கர்த்தர் செஞ்சாருங்கிறத நான் அங்கீகரிக்கலை, அப்படின்னு நடந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் வராது. தேங்க்ஸ் கிவிங் வராத போது உங்கள் மனது என்ன ஆகும்னா, மனது விரக்தி அடைய ஆரம்பிச்சிடும். விரக்தி அடைய ஆரம்பிக்கும், சலிப்படைய ஆரம்பிக்கும். இப்போ தேங்க்ஸ் கிவிங் வராது, ஒரு வேக்கம் உள்ள விழுந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வேக்கம் முறுமுறுக்கிறதும் குறை சொல்லுகிறதாகவும் இருதயம் மாறிடும். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லாத அப்படி உம்முன்னு இருக்கிற ஆளாக இருக்க மாட்டீங்க. குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க, முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க, வாழ்க்கை சலிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். சந்தேகப்படுகிற மனிதன், விசுவாசத்துக்கு ஆப்போசிட் சந்தேகப்படுகிற மனிதன் சலித்திருப்பான், விரக்தியில் இருப்பான், சந்தோஷத்தில் இருக்க மாட்டான். விசுவாசிக்கிற மனிதன் ரிஜாய்ஸ் இருக்கும், தேங்க்ஸ் கிவிங் இருக்கும், நன்றி உணர்வு இருக்கும். கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இது கர்த்தர் செய்தாலும் அக்னாலேஜ் பண்ணுவான். யாருக்குமே சீட்டு கிடைக்கல, ஒரு ஹோட்டலில் போகும்போது அவனுக்கும் குடும்பத்துக்கும் கூட சீட்டு கிடைச்சுன்னா கர்த்தர் நமக்காக சீட்டு ஏற்படுத்தி கொடுத்தான் அக்னாலேஜ் பண்ணுவான். சின்ன சின்ன காரியத்துக்கு அவன் அக்னாலேஜ் பண்ணும் பொழுது அவன் பெரிய காரியங்கள் வரும்போது கர்த்தர் தான் செய்தார் என்பதை அங்கீகரிப்பான். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்முடைய மனது எப்படின்னா, நல்லதெல்லாம் மறக்கும், கெட்டதெல்லாம் மனசு வச்சிருக்கோம்.
நான் சொன்னது புரியுதுங்களா? கெட்டதை மறங்க, நல்லது நினைவில் வைங்க. ஏன் கர்த்தர் செய்த நல்லதெல்லாம் பிசாசு மறக்கடிக்க வைக்கிறான் என்றால், நீங்க நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறீர்கள் என்றால் விசுவாச மண்டலத்துக்குள்ள என்ட்ரி ஆவீங்க, அந்த விசுவாச ஜோனுக்குள்ள போவீங்க. போகிறது மட்டுமல்ல, அங்கேயே நிற்பீங்க. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபித்தேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாரு, ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, ஒரு பிரேக் த்ரூ ஏற்படுத்தி கொடுத்தாரு. அன்னைக்கு கர்த்தர் செஞ்சாரு, நான் நினைக்கவே முடியல ஒரு அற்புதம் வருண்டு கர்த்தர் கொடுத்தாரு. அன்னைக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா இதுலயும் கர்த்தர் கொடுப்பாருன்னு அடுத்த எதிர்பார்ப்பு உண்டாக ஆரம்பிக்கும். எப்ப எதிர்பார்ப்பு உண்டாச்சுன்னா, அதை நீ கடந்த காலத்துல கர்த்தர் செய்ததை அக்னாலஜ் பண்ணீங்க. அக்னாலஜ் பண்ணதுனால அன்னைக்கு கர்த்தர் செஞ்சார்ல, கர்த்தர் தானே செஞ்சாரு, யாருமே செய்ய முடியாத சூழ்நிலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்ல, அப்ப இன்னைக்கும் செய்வார் என்று நினைவு கூர்ந்து அக்னாலஜ் பண்ணி நன்றி சொல்லுவீங்க. அதனாலதான் பிசாசு கர்த்தர் செய்ததெல்லாம் நீங்க நோக்கி பார்க்க கூடாதுன்னு என்னென்ன செய்யணும் அத்தனை செய்வான். உங்க ஃபோக்கஸை கர்த்தர் மேல இருந்து எடுத்துட்டு மற்ற காரியத்தின் மேல ஃபிக்ஸ் பண்ண வச்சிட்டான்னா, உங்கள் இருதயம் நன்றியினால் நிறைஞ்சிருக்காது. குறை சொல்லுகிறதுனாலையும் முறுமுறுக்கிறதுனாலையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால உங்க இருதயம் நிறைஞ்சிரும். பதிலை நோக்கி பார்க்க மாட்டோம், பிரச்சனையை நோக்கி பார்ப்போம். பிரச்சனையை நோக்கி பார்க்க 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 இருதயம் அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சிந்தனை வரும், சிந்தனை அப்படியே இருக்குமா? சிந்தனை அடுத்து என்னவா மாறுங்க? கற்பனையா மாறும். கற்பனையா மாறிச்சுன்னா வாயிலிருந்து வெளியே வந்துடும். அதுக்கு பதிலாக கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா அக்னாலஜ் பண்ணி நன்றி சொன்னீங்கன்னா துதியா வெளியே வந்துடும். துதியா வெளியே வர வர உங்கள் ஃபெய்த் லெவல், விசுவாச அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும்.